இந்த மக்கள் இந்த பாராளுமன்ற தொகுதி எண்ணிக்கை வந்து மறுவரையறை பண்ணியிருக்கணும், நடக்கல. 96 நடந்திருக்கணும், நடக்கல. 2026 நடக்கணும், ரைட்டுங்களா? அப்ப எப்படியா இருந்தாலும் கூட ஒரு கட்டடம் கட்டிட்டு நீங்க வந்து என்ன செய்வீங்க? திருப்பி இன்னொரு அனெக்சர் பில்டிங் போடுவீங்களா? 900 பேர் 1000 பேர் வர்ற மாதிரி உட்கார மாதிரி பண்றது சரிதானே? அதுல என்ன தப்பு? நம்பர் ஏத்துறதுல பிரச்சனை இல்லை. இப்ப 80ல இருந்து 140 போச்சுன்னா 40ல இருந்து ஒரு 70 கொண்டு வாங்க, அதுதானே சரியா இருக்கும். 40ல இருந்து 40 மாட்டேன்னு உங்களுக்கு யார் சொன்னா? உங்கள்ட்ட எந்த தரவு இருக்கு? யார் சொல்லிருக்காங்க? பிரதமர் நரேந்திர மோடியில இருந்து பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை யார் சொல்லிருக்கான்னு சொல்லுங்க. மக்கள் தொகை அடிப்படையில் எடுத்தா இப்படிதான் வரும்னு முதலமைச்சர் அறிக்கையில எழுதுறாரு. இப்படிதான் வரும்னு அது உங்க கற்பனை, நீங்க வச்சுக்கோங்க. நீங்க வச்சு பொழுது போய்கிட்டு இருங்க, அரசியல் பண்ணிட்டே இருங்க. யாருமே எதுவுமே சொல்ல இப்படிதான் பண்ண போறாங்கிறதா ஏமாற்று வேலை. நான் சொல்லுவேன் அது என்ன தரவு இருக்குன்னு கேட்கிறேன். நீங்க ஏதாவது டாக்குமெண்ட் வச்சுட்டு நீங்க சொன்னீங்கன்னா புரிஞ்சுக்கணும். அவங்க சொல்லிட்டாங்க புறநேட்ட அடிப்படையில் இருக்கும், விகிதாச்சார அடிப்படையில் எல்லாருக்கும் குருவாங்க, யாருக்கும் குறையாது. 3 வார்த்தை இது வரைக்கும் மத்திய அரசு சொல்லியிருக்கு. 1 குறையாது, 2 கூடும், 3 விகிதாச்சார அடிப்படையில்.